وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் திருமழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்திருக்கிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் இதன் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فإذا لقيتم الذين كفروا فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما منا بعد وإما فداء حتى تضع الحرب أوزارها ذلك ولو يشاء الله لانتصر منهم ولكن ليبلو بعضكم ببعض والذين قتلوا في سبيل الله فلن يضل أعمالهم. இறை மறுப்பாளர்களை நீங்கள் போரில் சந்தித்தால் பிடரிகளை வெட்டுங்கள். போர் முடிவுக்கு வந்து தனது ஆயுதங்களை கீழே வைக்கும் வரை போரிடுங்கள். முடிவில் நீங்கள் அவர்களை மிகைத்துவிட்டால் கைது செய்து வலிமையாக கட்டுங்கள். பின்னர் அவர்கள் மீது கருணை காட்டலாம் அல்லது விடுவிப்பதற்கு ஈட்டுத் தொகை பெறலாம். இதுவே அல்லாஹ்வின் ஆணை. அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை தண்டித்திருப்பான். எனினும் அவன் உங்களில் ஒருவர் மூலம் மற்றவரை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்கிறான். அல்லாஹ்வின் பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களின் செயல்களை வீணாக்கவே மாட்டான். முந்தைய வசனங்களில் காஃபிர்களுடைய மறுமை சூழ்நிலை பற்றியும் ஈமான் கொள்ளக்கூடியவருடைய சூழ்நிலைகளை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதனுடைய தொடர்ச்சியில இந்த 4வது வசனத்துல இறை மறுப்பாளர்களை போர்க்களத்தில் நாம் சந்திக்கும் போது செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாதத்தை போதிக்கிற ஒரு மார்க்கமாக, குர்ஆனை தீவிரவாதத்தை போதிக்கின்ற வேதமாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது காஃபிர்களை, இறை மறுப்பாளர்களை வெட்ட சொல்லி இஸ்லாம் சொல்கிறது என்கிற கருத்தை விமர்சிப்பவர்கள் இந்த வசனத்தை மேலோட்டமாக அணுகுகின்ற காரணத்தினால இத்தகைய விமர்சனங்களை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களை வெட்ட வேண்டும் என்று சொல்வது போர்க்களத்தில் மட்டும்தான். போர்க்களத்தில் எதிரிகளை சந்திக்கும் போது அந்த சமயங்களில் வெட்ட வேண்டும், அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று இல்லாமல் பொதுவாக உலகத்துல தங்களுடைய நாடுகளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக போர்க்களத்தில் சந்திக்கும் போது இந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும். இது பொதுவாக எல்லா போர்க்களங்களிலும் செய்யக்கூடிய காரியங்கள் தான். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவருடைய படைகளை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிற உபதேசம் என்னவென்றால், அறிவுரை என்னவென்றால், இறை மறுப்பாளர்களை நீங்கள் போர்க்களத்துல சந்திக்கும் போது அவர்களை எதிரிகளாக நீங்க பார்த்துட்டீங்க. போர்க்களத்துல நீங்க நிற்கும் போது அந்த மாதிரியான இறை மறுப்பாளர்களை எதிரிகளாக அந்த போர்க்களத்தினுடைய சமயங்களை நீங்கள் களத்தில் சந்திக்கும் போது அவர்களுடைய பிடர்களை வெட்டுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். போர்க்களத்தில் தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டுமே தவிர மற்ற காரியங்களில் நான் ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய சக இறை மறுப்பாளர்கள் அவர்கள் வேறு கொள்கையில் இருக்கின்றார்கள், வேறு நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை வெட்ட வேண்டும் என்று ஒருபோதும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த வசனம் சொல்லவே கிடையாது. போர்க்களத்தில் நாம் சந்திக்கும் போது அத்தகைய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இது நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக, மக்களுடைய பாதுகாப்பிற்காக இஸ்லாம் வழிகாட்டுகின்ற ஒரு விஷயம். இதை முதலாவதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவதாக குறிப்பிடுகிறான், இந்த போர்க்களத்துல நீங்க இந்த மாதிரியான காரியத்தை எப்போ வரைக்கும் செய்ய வேண்டும் என்றால், ஆயுதங்களை எதிரிகள் கீழே போடுற வரைக்கும், அதாவது நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும், அவங்க சரணடைகிற வரைக்கும் நீங்க போர்க்களத்தை இந்த மாதிரி சந்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வெற்றி அடைந்து விட்டால், எதிரிகளை நீங்க வீழ்த்திட்டீங்க,
எதிரிகள்ல சில பேரை நீங்க உங்களுடைய கைக்குள் கொண்டு வந்துட்டீங்க, அவர்களை பிணை கைதிகளாக நீங்க பிடிச்சிட்டீங்க. அப்படி நீங்க பிடிக்கும் போது 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு வாய்ப்பாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்றார். இந்த வசனத்துல அல்லாஹ் 2 வாய்ப்புகளை சொல்லித் தருகிறார். ஒன்று, அவர்களை மீது நீங்க கருணையை காட்டலாம், அல்லது நீங்கள் அவர்களிடத்தில் ஈட்டு தொகையை பெற்றுக் கொள்ளலாம். 2 வாய்ப்புகளை அல்லாஹ் இந்த வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, சில பேரை நீங்க கைதிகளா பிடிச்சிட்டீங்க, பிணை கைதிகளா நீங்க பிடிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது 2 காரியங்களை நீங்க செய்துக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த 2 வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுப்பதன் மூலமாகவே எவ்வளவு இஸ்லாமிய மார்க்கம் போர்க்களத்தில் கூட கருணையை காட்ட சொல்லி வலியுறுத்துகிறது என்பதை இந்த வசனமே ஒரு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. பொதுவாக போர்க்களத்தில் பிடிபட்ட அந்த கைதிகளை எதிரி நாட்டை சார்ந்தவர்கள் கடுமையான முறையில துன்புறுத்துவது, அவர்களை அடிப்பது, வேதனை செய்வது, அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது, அவர்கள் மூலமாக பல சித்திரவதைகளை செய்வதுதான் இந்த நாட்டினுடைய யதார்த்த நிலையாக இருக்கிறார். சமீபத்துல கூட இஸ்ரேல் சார்ந்தவர்கள் பாலஸ்தீன பல கைதிகளை பிடித்திருக்கின்றார்கள். அவர்களை பிடித்துவிட்டு அவர்கள் விஷயத்துல மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துவிட்டு அவர்களை துன்புறுத்துவது, அவர்களை சித்திரவதை செய்வது, அந்த மாதிரியான வீடியோ காட்சிகளை எல்லாம் எடுத்து அதை கொண்டாடக்கூடிய நிலைகளை, வீடியோ காட்சிகளை சமூக வலைத்தளங்களை பரப்பி அதன் மூலமாக சந்தோஷம் கொண்டாடக்கூடியவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் சொல்கின்றான், போர்க்களத்தில் அந்த மாதிரியான இறை மறுப்பாளர்களையே எதிரிகளாக நீங்கள் சந்தித்து அவர்களை சிறை கைதிகளாக நீங்க பிடிச்சீங்கன்னா கூட அவர்கள் விஷயத்துல நீங்கள் கருணை காட்டலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுக்கு அடுத்து சொல்லி காட்டும் போது இது ஒரு வாய்ப்பு. அடுத்ததாக நீங்கள் அவர்களிடத்திலிருந்து ஈட்டு தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். போர்க்களத்துல கூட கருணை காட்ட சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்துல வலியுறுத்தி காட்டுகின்றார். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது அவர்களிடத்திலிருந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் ரப்புல் நமக்கு விதித்திருக்கின்ற ஒரு ஆணை. நமக்கு அல்லாஹ் சிறப்பான முறையில மனித குலத்தின் நலனுக்காக, இஸ்லாமிய மார்க்கத்தின் நலனுக்காக, நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக இந்த விஷயத்தை இறைவன் வழிகாட்டுகின்றார். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த மாதிரியான இறை மறுப்பாளர்களை தண்டித்திருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் நம்மில் சிலரை கொண்டு சோதிப்பதற்காக இத்தகைய நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார். மேலும் போர்க்களத்துல யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில கொல்லப்பட்டு விட்டார்களோ அவர்களுடைய விஷயத்துல அவர்களுடைய அமல்களை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்கவே மாட்டான் என்று போர்க்களத்தினுடைய ஒட்டுமொத்தமான செய்திகளை மனிதநேயத்தை நிலைநாட்டும் விதமாகவும், மார்க்கத்தை நிலைநாட்டும் விதமாகவும், ஒரே கோணத்துல பல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் அழகான முறையிலான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆகையால் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய அடிப்படையான பாடம் என்னவென்றால், இறை மறுப்பாளர்களை கொல்ல வேண்டும் என்று ஒருபோதும் இந்த குர்ஆன் வசனமும் சொல்லவே கிடையாது. மாறாக போர்க்களத்தில் நாம் சந்திக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி தான் அல்லாஹ் சொல்கின்றான். அத்தகைய வழிமுறையை கூட மனிதர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை சொல்வதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கருணை காட்ட சொல்லி அவர்களிடத்தில் ஈட்டுத்தொகையை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்வது குறித்தும் அதிகமான ஒரு வாய்ப்பாக கூட இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த விஷயங்களை நாம் புரிந்து யாரெல்லாம் எதிரிகளாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்தும் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக சித்தரிக்கின்றார்களோ, அந்த மாதிரியான புரிதலில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் இத்தகைய புரிதல்களை, இவர்களுக்கு தெளிவுகளை கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். அந்த புரிதல்களை நாம் சரியான முறையில் புரிந்து இந்த தவறான புரிதல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய அந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை சொல்கின்றான். அதை நாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அறிந்து கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு